ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் வந்து பார்த்தோம்னா டே பை டே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவை நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், அப்டேட்ஸ், தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் பற்றின டீடைல்ஸ், கோர்ஸ் பற்றின டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான எந்த ஒரு கைடன்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக கவுன்சிலிங் கைடாக இருக்கட்டும், நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சர்வீஸாக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்ஸ், அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீட் வந்து முன்ன வந்து எம்பிபிஎஸ், தென் வந்து ஹோமியோபதி கோர்சஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்க்கு தான் தேவையா இருந்துச்சு. மற்ற எந்த ஒரு கோர்சஸ்க்கும் வந்து நீட் மார்க் தேவைப்படல. பட் இப்போ வந்து புது ஒரு அப்டேட்ஸ் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அலைடு ஹெல்த் கோர்சஸுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதுவும் அலைடு ஹெல்த்ல எல்லா கோர்சஸ்க்கும் இல்ல, முக்கியமான சம் கோர்சஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அலைடு ஹெல்த் கோர்சஸ், அதாவது பாராமெடிக்கல் கோர்சஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னா உங்களோட இதுக்கு முன்னாடி 12th நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, அந்த மெடிக்கல் லைன் ஓரியன்டான சப்ஜெக்ட் இருக்கும் பாத்தீங்களா, கெமிஸ்ட்ரி, தென் வந்து பயாலஜி, பியூர் சயின்ஸ், இந்த மாதிரியான அந்த மார்க்கை பேஸ் பண்ணி என்னென்ன கோர்சஸ் எடுக்கணும்ல ஒரு கல்லூரிக்குள்ள ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த 12th ஸ்கோர், அதாவது மார்க்கையும் தாண்டி நீங்க நீட் படிச்சா தான் உங்களுக்கு அலைடு ஹெல்த்ல கார்டியாலஜியா இருக்கட்டும், தென் வந்து ஆர்ஐடி, அதாவது ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜியா இருக்கட்டும், தென் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்னு சொல்லப்படுற மெடிக்கல் லேப் டெக்னாலஜியா இருக்கட்டும், இந்த மாதிரியான சில முக்கியமான கோர்சஸ்க்கு எல்லாம் வந்து கண்டிப்பாக நீட் நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இனிமே வரும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 12th முடிக்கிறவங்க சேர்ந்து நீட் ப்ரிப்பரேஷனுக்கும் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு கண்டிப்பா ஆளாவீங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துருச்சு, பட் அது இன்னும் சரியா ஃபாலோ பண்ணாமலும் இருக்காங்க. ஸோ அது கண்டிப்பா வந்துருச்சு அப்படின்னா நீங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நீட் ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணி 12th எக்ஸாம்ஸ் இல்லாம நீட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாராலையும் நீட்டை ஃபாலோ பண்ண முடியாது. குறிப்பா 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல முடிச்சுட்டு இப்ப வெளியே வராங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி அவங்களோட அதிகப்படியான மார்க் வச்சு அவங்க உள்ள போறப்போ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா நீட் வச்சு போறப்போ அவங்க இதுக்காக நீட்டுக்கு வந்து தனியா ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு கோச்சிங் கிளாஸ் போக வேண்டியதா இருக்கும், அதுக்காக டைம் ஒதுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு இன்னும் அடுத்தது வந்து தமிழக அரசாக இருக்கட்டும், இந்திய அரசாக இருக்கட்டும் என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படிங்கறது வந்து என்ன முடிவு பண்ணல. பட் ஆனால் இப்போ இது ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா வந்திருக்கு. இது 2026, 27 அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு டே பை டே வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்.